ஒரு முட்டையிலிருந்து கோழி குஞ்சு எப்படி வருமோ அதே போல இந்த தம்மூஸ் முட்டையிலிருந்து வெளியே வருவான்னு சொல்லி இந்த ஈஸ்டார் தேவதை சொல்றாங்க. இந்த 40 நாளும் அவன் என்னெல்லாம் செஞ்சான்னு தி புக் ஆஃப் கில்கமேஷ் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த 40 நாள் நரகத்திற்கு உள்ள போய் அவ வாசல்ல நிற்கிறா. ஆனா அந்த காவலாளி அவளை உள்ள விட மறுக்கிறான். இதனால அந்த ஈஸ்டார் அங்கேயே நின்று போராட்டம் செய்யறாங்க. இது எல்லாமே அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இவங்க போராட்டம் பண்றத அந்த நரகத்தோட அதிபதிக்கு தெரிவிக்கப்படுது. அந்த அதிபதி ஒரு காரியத்தை சொல்றான். இந்த ஈஸ்டார் உள்ள வரணும் அப்படின்னா 7 வாசல்களை கடந்து வரணும். ஒவ்வொரு வாசலுக்கும் வரும்போதும் அவள் ஒவ்வொரு ஆடைகளை கழட்டி போட்டுக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அதிபதி சொன்ன மாதிரியே அவர் ஒவ்வொரு வாசலை கடந்து 7வது வாசலுக்குள்ள வரா. ஆனா அந்த இடத்துல இருந்து தம்மூச மீட்டுக்கிட்டு வெளியே வர அவளால முடியல. இதனால அவ சோகத்தோட திரும்பி வரா. வெளியே வந்த ஈஸ்டார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 40வது நாள் முடிவுல தம்மூச உயிரோடு கொண்டு வருவேன்னு சொன்ன, ஆனா அவன் வரல. ஆனா யாரும் போயிட்டு உயிரோடு வர முடியாத நரகத்துக்குள்ள போயிட்டு நான் வந்துட்டேன், என் பெயரை வச்சு இந்த பண்டிகை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஈஸ்டார் தெய்வத்தை பத்தி தி புக் ஆஃப் கில்கமேஷ்ல சொல்லப்பட்டிருக்கு.